எமக்கு பலவிதமான தாளந்துகள் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்துகள். சிலருக்கு இருக்கிறது சுவிசேஷம் சொல்லக்கூடிய, ஒரு கதைக்கக்கூடிய அருமையான தாளந்து. வெளிப்படுத்தல்களை சொல்லலாம், தீர்க்க தரிசனங்களை சொல்லலாம். அது மாத்திரமல்ல, தங்களால் செய்ய முடியுமான அநேக காரியங்கள் இருக்கிறது. சமையல் வகைகளை செய்யலாம், தைக்க முடியும் என்று பலவிதமான தாளந்துகளை இருக்கிறது. ஆனால் எமக்கிருக்கும் தாளந்துகளை நாங்கள் பாவிக்கிறோமா? நாங்கள் வேதத்திலே காண்கிறோம், ஒரு தாளந்து இருந்த ஒரு மனுஷன் யோசேப். அவருக்கு சொப்பனங்களின் அர்த்தத்தை சொல்லக்கூடிய தாளந்து இருந்தது. அதனால் நாங்கள் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடக்கம் 32ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது, யோசேப்புக்கு ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. பார்வோனிடம், ராஜாவிடம் சென்று அவர் கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுவதற்கு. பார்வோன் கேட்கிறார், உனக்கு முடியுமா இந்த அர்த்தத்தை சொல்லுவதற்கென்று. 41ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறார் யோசேப்பு, நான் அல்ல, தேவனால் கூடும் என்று. நான் சொல்ல வருவது என்னவென்றால், எமக்கிருக்கும் தாளந்துகளை பாவிக்க எம்மால் முடியாவிட்டாலும் தேவனால் கூடும். நாங்கள் சில நேரம் அதை பாவிக்காமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, நாங்கள் தேவனுடைய வல்லமையினால் செய்யும் பொழுது, எங்களுடைய தாளந்துகளை எங்களால் பாவிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் எம்மை வழிநடத்துவார் தாளந்துகளை பாவிக்க. யோசேப்பை தேவன் வழிநடத்தினார். அதே போல் தேவன் எம்மை வழிநடத்துவார். தாளந்துகளை பாவிக்கும் பொழுது தேவன் எம்மை உயர்த்துவார், தேவன் மகிமைப்படுவார். அதனால் எமக்கு இருக்கும் தாளந்துகளை பாவிப்போம், தேவனுடைய மகிமைக்காக. கர்த்தர் தானே உங்களை ஆசீர்வதிப்பாராக.